எனக்கு பாரு, அதாவது இங்க 8 பேர் இருக்காங்க. இந்த தண்ணி வந்து போதுமான 12 லிட்டர் குடம். இந்த குட தண்ணி எல்லாத்துக்கும் காணுமானா கிடையாது. காலையில 6 மணில இருந்து மதியம் 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை செய்யறதும் அந்த டயத்து வரைக்கும் குடிக்க காணாது. ஏன்னா நாங்க ஒரு நேரத்துக்கு 6 லிட்டர் தண்ணி குடிப்போம். எல்லாம் சேர்ந்து குடிக்கும் போது ஒரு நேரத்துல தண்ணி காலி ஆயிரும், 2 டைம் குடிப்போம். அதுல தண்ணி காலியா இப்பவுமே தரைக்கு போயிட்டு இல்ல. இப்போ 10 ஆகுது, சாப்பிட்டாச்சு. அடுத்தால இன்னும் 2 மணி நேரம் வேலை இருக்குது. ஆனா இதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வரதுக்கு இங்க ஆளும் இல்ல. அதனால என்ன செய்யறோம்னா கண்ட களிய இந்த நடக்கலாம் நடக்கு தண்ணி எல்லாம் வந்து குடிச்சு இந்த வேலையை செஞ்சுட்டு நாங்க காலத்தை கடத்திட்டு அப்படி போறோம். இதனாலதான் நாங்க நிறைய வயக்காரங்கிட்ட கேட்டாச்சு அப்படின்னா தண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா காலையில அவங்க கொண்டு வந்து வயலை காட்டிட்டு தண்ணி தந்துட்டு எங்கேயாவது சுத்திட்டு அலைவாங்க. அவங்க சம்பளம் கேட்கும் போது கூப்பிட்டு தான் சம்பளம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால மற்ற இடங்கள்ல தண்ணியை குடிச்சு காலத்தை அப்படி போறோம். இதனாலதான் நாங்க கொண்டு வர தண்ணி ஒரு கூட இருக்கனால கையை முழுசா கழுவ மாட்டோம், கை காலம் முழுமையா கழுவி சாப்பிட மாட்டோம். ஏதோ உள்ளங்கைய மட்டும் லேசா கழுவிட்டு சாப்பிட்டு பொழுத கழிச்சு வேலை செஞ்சுட்டு கடந்து போறோம். அதனால எங்களுக்கு இதெல்லாம் குடிச்சாலும் கண்ட தண்ணி குடிச்சாலும் உடம்புல ஒத்துக்கிடும், எதுவும் ஒத்து போயிடும். அதனால எங்களுக்கு சரியா போயிருது. ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு இந்த 8 பேருக்கு இந்த ஒரு கூட தண்ணி காணாது. பக்கத்துல இந்த கட்டாரி குளத்துல அங்க ஒரு வீடு இருக்குது. அந்த அக்காட்ட போய் கேட்டு வாங்கிட்டாங்கன்னா குடிப்போம். ஆனா மற்ற ஒரு சிலர் இங்க ஓட கிடக்கு தண்ணி நான் குடிச்சு விடுவோம். சரி, தேங்க்யூ. இதான் எங்க நிலைப்பாடு.